அருமையான சுவையில் முருங்கைக்காய் சாம்பார் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் போல் வெந்தயம், 10 கடலைப்பருப்பு, 5-6 வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து தனியாக மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் அரிசி சேர்த்து அதையுமே கருக விடாமல் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் துருவன தேங்காய் வச்சுருக்கிறேன். அதையுமே நல்லா செவர வறுத்து இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா மட்டும்தான் முருங்கைக்காய் சாம்பாருக்கு நம்ம சேர்க்க போகிறோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கடுகு, மிளகு, சீரகம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா செவர வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், கொஞ்சம் போல் மல்லித்தழை, கருவேப்பிலை சேர்த்து 5 நிமிஷம் ஆயிலே வணக்கிக்கலாம். 1 டம்ளர் துவரம்பருப்பு, 2 தக்காளி பழம், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்ச பவுடரையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். 5-10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் 2 சொல்ல புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதான். மணக்க சாம்பார் ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.